ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. அவர்கள் சென்ற பின் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் நம்மை வந்தடையும் செய்திகளும் நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ அவை நம்மை பாதிக்கின்றன. சில நிகழ்வுகள் நமக்கு பிடித்தவையாக இருக்கின்றன. அவைகள் எந்த நேரத்தில் நம்மை வந்து அடைந்தாலும் அதனால் ஒரு சிக்கலும் இல்லை. அதற்கு மாறாக சில நிகழ்வுகள் நமக்கு பிடிக்காதவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்டவை நம்மை வந்து அடையும் பொழுது அவை நமக்கு சிக்கலாக மாறிவிடுகின்றன. அவை நம்மை சில நேரங்களில் காயப்படுத்துகின்றன, வேதனைக்கு உள்ளாக்குகின்றன. இப்படிப்பட்ட நேரங்களில் நம்மில் பலரும் கடைபிடிக்கும் ஒரு அணுகுமுறை என்று சொன்னால் அது கண்டுகொள்ளாமல் இருப்பது, கண்டும் காணாமல் இருப்பது அல்லது உதாசீனப்படுத்துவது என்று சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் இன்டிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது நம்மை எதுவும் பாதிக்காத விதத்தில் காந்தியின் அந்த 3 குரங்குகள் அணுகுமுறையை கையில் எடுப்பது. இப்படிப்பட்ட ஒரு குணம் அல்லது ஒரு அணுகுமுறை என்பது ஒரு விதத்தில் அது ஒரு வரமாக நமக்கு அமையலாம். அதே சமயத்தில் அது ஒரு சாபமாகவும் மாறலாம். இப்படிப்பட்ட செய்தியைத்தான் நாம் இன்றைய வாசகங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். இதை பற்றி சற்று நாம் ஆழமாக சிந்திக்கலாம். சாலமோன் அரசருக்கு பிறகு இஸ்ரேல் அரசு வடநாடு தென்னாடு என்று 2ஆக பிரிந்தது. யூதா மற்றும் பெஞ்சமின் ஆகிய 2 குலங்களை மட்டும் உள்ளடக்கியது தென்னாடு. இது யூத நாடு என்று அழைக்கப்பட்டது. தாவீது அரசரின் வழிவந்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு வந்தார்கள். மீதி இருந்த 10 குலங்களை உள்ளடக்கியது வடநாடு. இது இஸ்ரேல் நாடு என்று அழைக்கப்பட்டது. இந்த இஸ்ரேல் நாட்டை தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்று சொல்வது போல வலிமை நிறைந்தவர்கள் எல்லாம் பிறரை வீழ்த்திவிட்டு ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டனர். 2 அரசுகளுமே இறைவனுடைய விருப்பத்தை மறந்து வாழ்ந்தாலும் இதில் தீமையில் அதிகமாக வளர ஆரம்பித்தது இஸ்ரேல் அரசு. தீமையை நோக்கி வேகமாக வளர்ந்த இந்த நாட்டு மக்களை கண்டித்து திருத்த அனுப்பப்பட்டவர்கள்தான் இறைவாக்கினர்கள் ஆமோஸ், ஒசேயா என்பவர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கூட இஸ்ரேல் மக்கள் செய்த தவறை ஒசேயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் கண்டித்து திருத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த செய்திக்கும் இஸ்ரேல் மக்கள் கொடுத்த ஒரே பதில் கண்டுகொள்ளாமையே, உதாசீனமே. கண்டும் காணாமல் இருந்ததே அந்த பதில். இப்படியாக இறைவனுடைய செய்திக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டார்கள். அதன் விளைவு
அண்டை நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டு அடையாளமே தெரியாமல் அழிந்து போனார்கள். கண்டும் காணாமல் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு சாபமாக அது மாறிய வரலாறு இது. இன்றைய நற்செய்தியில் இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இருப்பினும் அவர் செய்த நன்மையில் கூட குற்றத்தை கண்டுபிடிக்க எப்பொழுதும் ஒரு கூட்டம் அவர் பின்னே சென்று கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த பரிசேய கூட்டம் இயேசுவின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்தது. அதில் ஒன்றுதான் அவன் பேய்களின் தலைவனாகிய பெல்சுபலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்பது. பரிசேயர்களுடைய இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்களின் செயல்பாடுகளுக்கும் இயேசு கொடுத்த ஒரே பதில் கண்டுகொள்ளாமையே. அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை கேட்டு அவர் ஆதங்கப்படவும் இல்லை, தன் பணியினுடைய வேகத்தை குறைத்து கொள்ளவும் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று சொல்லி தன்னை நொந்து கொள்ளவும் இல்லை. இயேசுவின் இந்த கண்டும் காணாத தன்மை வரமாக மாறிய வரலாறு இது. கத்தோலிக்க ஆன்மீக மரபில் இப்படிப்பட்ட கண்டும் காணாத தன்மையை ஹோலி இன்டிஃபரன்ஸ் என்று அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட கண்டுகொள்ளாத தன்மை என்பது வெளி உலகத்தின் மட்டில் நமது கண்களையும் காதுகளையும் மனதையும் மூடிக்கொள்வது அல்ல. இது நம்முடைய ஆன்மீக முதிர்ச்சியின் காரணமாக நம்மில் ஏற்படும் ஒரு மாற்றமாகும். வேறு விதத்தில் சொன்னால், நம்முடைய மன முதிர்ச்சியையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்த்தி கொள்ளும் பொழுது வெளி உலகில் நடக்கும் எந்த ஒரு காரியமும் நம்மை பாதித்து நாசப்படுத்துவது கிடையாது. இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு புகழ்வாரின் புகழ்ச்சியும் இகழ்வாரின் இகழ்ச்சியும் ஒரு பொருட்டே அல்ல. அனைத்து ஆசீர்வாதங்களையும் அள்ளித்தரும் இறைவா, இந்த நாளை உமது கொடையாக எங்களுக்கு தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே காலை முதல் மாலை வரை நீர் எங்கள் மீது பொழிந்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு என்பது உம்மை கண்டுகொள்வதில் மட்டுமே அடங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து அறிந்து செயல்படுகின்ற வரங்களை எங்களுக்கு தாரும். இந்த உலகை கண்டுகொள்ளுகின்ற பொழுது உம்மை கண்டுகொள்ள நாங்கள் மறுக்கின்றோம். உம்மை கண்டுகொள்ளுகின்ற பொழுது இந்த உலகை நாங்கள் மறக்கின்றோம். அப்படியாக எங்களுக்கு வாழ்வின் வழி தெளிவாக தெரிகின்றது. அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாதைகளை, நல்ல சிந்தனைகளை, செயல்பாடுகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே இந்த ஜெபத்தின் வழியாக இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் அவர்களுடைய கனவுகளையும் அவர்களுடைய எதிர்கால தேவைகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.